அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்னைக்கு தொடங்கினாங்களோ அன்றையில இருந்து இருக்கிறேன். இது எதுக்காண்டி இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கும் போது என்கிட்ட சொன்னாங்களா, மாநில நிர்வாகிகள்ல இருந்து எல்லாரும், நீங்க அந்த கட்சி ஒரு பெரிய இயக்கம், அந்த பெரிய இயக்கத்துக்கு ஒரு ஆளை சிஎம் ஆக்கி விட்டாங்க. அவர் துரோகம் நினைச்சிட்டாரு. அதனால அந்த கட்சியை அந்த துரோகியை நம்ம வீழ்த்தணும்னா நம்ம இந்த மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். சின்னம்மா அங்கே போயிட்டு வந்த உடனே அவங்க மறுபடி அந்த பதவியை ஏற்க இவங்க ஒரு தடையாக இருக்கிறாங்க. அதனால நம்ம இந்த இயக்கத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் இதுவரைக்கும் பயணித்தோம். இப்போ என்ன அப்படின்னா, அவங்க ஆளுடைய விசுவாசத்துனா என்னன்னு தெரியாத ஆளோட கூட்டணி வச்சு என்னுடைய உடன்பிரவா சகோதரன் சொல்லி அங்கே நம்ம அமமுக பொதுச் செயலாளர் அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை. அதனால நம்ம என்ன செஞ்சோம், அம்மா தலைமையின் கீழில் இன்னைக்கு சென்னையில் அம்மாவை நேரடியாக சந்தித்து பேசணும். அம்மா எங்களுக்கு முழுமையான ஒரு எனர்ஜி வரக்கூடிய வார்த்தைகளை சொல்லி நான் கண்டிப்பாக இந்த தேர்தலில் நம்ம பணியாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக அம்மா தலைமையில் ஒரு அணி அமைச்சு கண்டிப்பாக அம்மா தலைமையில் உள்ள அணி தான் வெற்றி பெறும். அம்மா தான், சின்னம்மா தான் சிஎம் ஆவாங்க. அவங்க சிஎம் ஆவதற்கு இறைவனிடமும் பிரார்த்திக்கிறோம். தென்காசி மாவட்டத்தினுடைய சார்பில் நானும் என்னுடைய மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் பொதுமக்களும் எல்லாரும் வந்திருந்து அம்மாட்ட இதுவரைக்கும் உரையாடிட்டு வந்தோம். ரொம்ப எனர்ஜியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி, வணக்கம்.